ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பணவியல் கொள்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இன்றைக்குள்ள கிளாஸான பணவியல் கொள்கை பற்றி பார்க்கலாம். இந்த பணவியல் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th எக்கனாமியில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது. பணவியல் கொள்கைன்னு ஒரு லெசன் இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எல்லாமே டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள வரையறைகள், அதாவது யார் யாருடைய கூற்று, நமக்கு பணவியல் கொள்கையில் நிறைய டாபிக் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடான கூற்றுகள், அதை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு அப்படின்னு சொன்னது யார்? மில்டன் பிரெட்மேன். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வரி விதிப்பு அப்படின்னு வருது இல்லையா, ஒரு வரியை வந்து விதிக்கிறது யார்? இப்போ இந்த இதுக்கு இவ்வளோ டேக்ஸ் நீங்கள் கொடுக்கணும், இதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த வரியை வந்து விதிக்கிறது யார்? ஒரு மேன் தான் பண்ணுவார் இல்லையா, ஒரு மனுஷன் தான் செய்வார். ஸோ மேன் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, வரியை விதிக்கிறது யார்? மேன். அப்போ ஆன்சர் என்ன? சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்புன்னு வந்து ஆன்சர் மேன் வரணும். அப்போ அவங்களுக்கு அதை வச்சே நீங்கள் ஆப்ஷனில் என்ன செஞ்சிடலாம்? மில்டன் பிரெட்மேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னது யார்? வாக்கர். ஸோ இதை அப்படி படிச்சுக்கோங்க. பரிவர்த்தனைகளில் பொது இருப்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாக இருப்பது பணம். ஸோ இதில் யார் சொன்னது? யார்? கிரௌதர். இதில் என்ன வருது பாருங்கள், இடையீட்டு கருவியாகனு ஒரு வார்த்தை வருது இல்லையா, இதில் கிரதர், அதில் ரே கூட என்ன செய்யுது? லா ஒன்று சேர்ந்து ரவ் ஆகுது. ஸோ இந்த லா அப்படின்றது நடுவில் இருக்குது. இந்த கிரௌதர் அப்படின்றதுல கீ ரே இந்த சைடு, கீ ரே இங்கே தயர், நடுவில் என்ன இருக்குது? ஸோ இடையிட்டு கருவியாக நடுவில் லா இருக்குது அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அப்போ இது யார் சொன்னது? கிரௌதர் அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாமா? அடுத்தது பாருங்கள், குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை சொன்னது யார்? கோலிபர்ன். இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம் பாருங்கள், நம்ம கோலி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோழிக்காய் வச்சு விளையாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன வயசில் விளையாண்டுருப்பீங்க. ஸோ அந்த கோழிக்காய் வந்து நம்ம அடித்து விடும்போது என்னாகும்? அது அப்படியே போய் துரத்தி போய் மிச்ச கோழிக்காயை வந்து அடிக்கும். ஸோ துரத்தி போய் அடிக்கும். அப்போ துரத்தும் நிலை, அதிக அளவு பணம் துரத்தும் நிலைன்னு இருந்தால் என்னது? கோழி. ஸோ கோழிபன் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலை அப்படின்னா யார்? குறையுது யார்? கிரிகிரி. அதை அப்படி படிச்சுக்கோங்க. அடுத்தது, உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையற்ற விளைக்காட்டையும் கொண்ட நல்ல வணிக காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் மிகுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவீதத்தையும் கொண்ட கெட்ட வணிக காலங்களையும் உள்ளடக்கியது வணிகச் சூழல் ஆகும். இதை கூறியது யார்? கீன்ஸ். ஸோ இது ஃபுல்லாக ஒவ்வொருத்தருடைய கூற்றுகள். இப்போ நம்ம அடுத்தது ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வரிசையாக பார்க்கலாம். முதல்ல இந்த பணவியல் கொள்கை அப்படின்றதுல முதல்ல என்ன இருக்குது? பணம் தான் இருக்குது இல்லையா. இப்போ அந்த பணம் அப்படின்றத கான்செப்ட் எப்போ வந்தது, எப்படி வந்தது, எதுலேருந்து ஆரம்பித்து அந்த பணம் அப்படின்றது வந்தது, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதுதான் நமக்கு முதல்ல தெரியும். அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு என்ன செய்யுது? ஆரம்பிக்கும். பண்டமாற்று முறைனா எனது ஒரு இதாக கொடுத்து அதுக்கு பதிலாக இன்னொன்று வாங்குறது, அதான் பண்டமாற்று முறை. ஸோ இப்படி தான் முதல்ல என்ன செஞ்சுருக்காங்க, பணம்லாம் இல்லை இல்லையா ஃபஸ்ட்டு அந்த காலத்தில். ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி தான் பணம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அப்போ பண்டமாற்று முறை அதில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஒரு பண்டமாற்று முறையில் ஒரு பொது இடையீட்டு கருவிகளாக என்னென்ன இருந்திருக்கு? விலங்குகளுடைய தோல், ரோமம், உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரம், ஆயுதம், இந்த மாதிரியான பொருட்களை என்ன செஞ்சாங்க? பணமாக அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? இந்த இது பாருங்கள், வரலாற்றில் 6000 BCயில் என்ன செஞ்சுருக்காங்க? ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மெசபடோமியா இப்போ நாகரிகம் படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் வந்து பண்டமாற்று முறையை பயன்படுத்தியிருக்காங்க. யார் பயன்படுத்தினாங்கன்றதை பார்த்துக்கோங்க. பழங்குடியினர் மெசபடோமியா இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பொனீஷியர், அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க? கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் சென்று இந்த பண்டமாற்று முறையை பயன்படுத்தியிருக்காங்க. பாபிலோனியர்கள் என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு பண்டத்துக்கு பதிலாக இன்னொரு பண்டத்தை கொடுத்து மாற்றக்கூடிய முறையை பின்பற்றியிருக்காங்க. ஸோ யார் என்னென்ன முறையை பின்பற்றியிருக்காங்க அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், உலோகத்திட்டம். ஸோ இந்த உலோகத்திட்டம் அப்படின்றது என்னதுன்னா, இந்த பண்டமாற்று முறை இருக்கு இல்லையா, பார்த்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறமா வரப்பட்டதான் இந்த உலோக பணத்திட்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி, இந்த மாதிரியான உலோகங்கள் வந்து ஒரு பணத்தோடைய மதிப்பை வந்து நிர்ணயம் செய்ய பயன்படுத்தப்பட்டது. தங்கம் வெள்ளியை வச்சு ஒரு இவ்வளோ தான் மதிப்பு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செஞ்சுருக்காங்க.
முழு மதிப்பு பணமாக அல்லது முழு நிறையுடைய சட்டமுறை பணமாக இது வைக்கப்பட்டிருக்கு. நாணயங்களில் முகமதிப்பு உள்ளடக்க மதிப்பு சமமாக இருத்தல். தங்க வெள்ளி நாணயங்களில் ஒரு முகமதிப்பு வச்சுருக்காங்க, உள்ளடக்க மதிப்பு அதெல்லாம் வந்து சமமாக இருக்க மாதிரி இந்த திட்டத்தில் இருந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், பொன் திட்டம். பொன் திட்டம்னா என்ன? பணத்தின் அழகு குறிப்பிட்ட எடை அளவிலான பொன் உலோக மதிப்புக்கு எடையாக இருந்தது. ஸோ ஒரு இதோட மதிப்பு அப்படின்றது எவ்வளவு? ஒரு குறிப்பிட்ட எடை, ஒரு தங்கம் வந்து ஏதோ ஒரு இவ்வளோ கிராம் இல்லை இவ்வளோ கிலோ அந்த மாதிரி ஒரு கிராம்னு வைங்களேன், இவ்வளோ கிராமுக்கு இவ்வளோ இது அப்படின்ற எடை அளவுக்கு ஒரு பொருளுடைய பண்டத்தின் மதிப்பு இருந்திருக்கு. அடுத்தது வெள்ளி திட்டம். வெள்ளி திட்டம்னா அதே தான். இதுக்கு முன்னாடி நம்ம தங்கத்துடைய எடை பார்த்தோம்லையே, அதுமாதிரி வெள்ளியுடைய எடைக்கு அளவில் அந்த உலக மதிப்புக்கு எடைக்கு தான் ஒவ்வொரு இதுக்கு தக்கன அதோடைய ரேட் இருந்தது. அரசு வந்து அனுமதி கொடுத்தாங்க. எதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா, நம்ம கையில் நம்ம பணமாக வைத்திருக்கோம், பணம் வந்து எப்போது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், வெள்ளியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காகித பணத்திட்டம், இது வந்து கட்டளை பணத்திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பணத்திற்கு ஈடான மதிப்பினை உலோகமாக என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஒரு பணத்துக்கு உலோகத்தை நம்ம பணம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பட் பணத்தை என்ன செய்ய முடியாது, உலோகமாக மாற்ற முடியாது. நிர்வகிக்கப்படும் காகித பணத்திட்டம் அப்படின்னும் இந்த காகித பணத்திட்டம் அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், நெகிழிப்பணம். நெகிழிப்பணம் அப்படின்றது அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிதி பொருட்களின் வரிசையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தோற்றம். நிதி பொருட்கள் இருக்கு இல்லையா, நிதி பொருட்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இது எப்படியெல்லாம் அந்த நெகிழிப்பணம் அப்படின்றது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடன் அட்டை, பற்றட்டை, ரொக்க அட்டை, இந்த மாதிரியான முன்கூட்டியே வந்து பணம் செலுத்தக்கூடிய அட்டை, வணிக நிறுவன அட்டை, அந்நிய செலாவணி அட்டை, சூட்டி அட்டை, இந்த மாதிரியான நிறைய வடிவங்களில் நம்ம என்ன செய்யலாம், இப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நெகிழி பணம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், மெய்நிகர் பணம். மெய்நிகர் பணம் அப்படின்றது என்னது? ஒரு மைய வங்கியை ஒரு இது சாராமல் இருக்கணும். அப்படி சாராமல் பணப்பெருக்கம் வந்து ஏற்படுவதை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தையும் சரிபார்க்கிறது. இந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் கொண்ட ஒரு டிஜிட்டல் காயின்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெய்நிகர் பணம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் என்னது, பிட்காயின். இது வந்து சுதந்திரமாக செயல்படும், பணப்பெருக்கத்தை சீர் செய்யும் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்க்கும், ஆனால் மைய வங்கியை சார்ந்திருக்காது. அப்படி இருக்கதான் மெய்நிகர் பணம். அடுத்தது பார்த்திங்கன்னா பணம். ஸோ இப்போ பணம் வந்து பணத்துடைய 4 நிலைகள் என்னென்ன? ஸோ 4 நிலை. முதல் நிலை, 2ஆம் நிலை, துணைப்பணி, பிறப்பணி, 4 இது இருக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்க்கலாம். முதல் நிலை பணிகள் அப்படின்னா என்ன? முதல் நிலை பணி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, பணம் அப்படின்றது என்னது, ஒரு பரிமாற்ற கருவியாக செயல்படுகிறது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம். அப்போ நம்ம காசு கொடுத்து வாங்கும் பொழுது அது என்னன்னு சொல்லப்படுது, கொள்முதல். எனக்கு தேவையானதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், கொள்முதல் பண்ணிக்கிறேன். அதே இது நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது, எனக்கு இந்த பொருள் தேவையில்லை, அப்போ நம்ம அவங்க வேறு ஒருத்தங்கிட்ட அதை கொடுத்துட்டு அதுக்கு நம்ம காசு வாங்குகிறோம். அப்போ அது என்னது, விற்பனை செய்தல். ஸோ இவ்வாறு ஒரு பரிமாற்ற கருவியாக பணமானது என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்கள், அளவுகோலாக பயன்படுகிறது. அதாவது பொருட்களுடைய பணிகளின் மதிப்பை பண அலகில் விலைகளாக வெளிப்படுத்துகிறது. பொருள் மற்றும் பணியுடைய மதிப்பு என்ன செய்யுது, ஒரு பணத்தில் இவ்வளோ 10 ரூபா 20 ரூபா அப்படின்ற அழகில் விலைகளாக என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அடுத்தது 2ஆம் நிலை பணிகள் பாருங்கள், மதிப்பின் நிலைகலனாக. அதாவது மதிப்பின் நிலைகலனம்னா என்னது, ஒரு பணம் அப்படின்றது நீர்மைத்தன்மையுடையது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பணம் அப்படின்றது, பணத்தை நம்ம சேர்த்து பணமாக மட்டும் நம்ம கையில் வச்சுருக்க முடியாது. அதை நம்ம ஏதோ ஒரு இதாக மாற்றணும். அந்த பணத்தை நம்ம பணமாக மட்டுமே கையில் வச்சுருக்க முடியாது. அதனால தான் அது நீர்மைத்தன்மை கொண்டது. ஸோ அதை எப்படியெல்லாம் நம்மளால் மாற்ற முடியும், நிலமாக மாற்றலாம், ஒரு லேண்ட் வாங்கி போடலாம் காசு இருக்கின்ற பட்சத்தில், இல்லை ஏதோ ஒரு மிஷினை வாங்கி நம்ம தொழில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், தளவாடம் இது பண்ணலாம், இல்லை சொத்து வாங்கலாம், அந்த மாதிரி மாற்றலாம் பணம். அதனால் நீர்மைத்தன்மை கொண்டது. அடுத்து பாருங்கள், பணம் வந்து வருங்கால செலுத்துதலுக்கு இடையீட்டு கருவியாக செயல்படுகிறது. ஸோ இப்போ நமக்கு நிறைய பணம் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம இது பண்ணிட்டு அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடையீட்டு கருவியாகவும் பணம் வந்து பயன்படுகிறது. வாங்கும் திறனை மாற்றும் கருவியாக தூரத்து இடங்களுக்கு வாங்குதிறன் மாற்ற வேண்டிய அவசியம். அதாவது வாங்கும் திறனை மாற்றும் கருவியாக பயன்படுகிறது. எதனாலும் ஒரு இது இப்போ எனக்கு இது தேவை அப்படின்ற பட்சத்தில் இது தேவைன்னா அதை மட்டும் நம்ம வாங்கக்கூடிய திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு கருவியாக இது பயன்படுகிறது. அடுத்தது பாருங்கள், துணைப்பணிகளில் பார்த்திங்கன்னா கடனுக்கு அடிப்படை. அதாவது ஒரு இது கடன் வாங்குறதுக்கு பணமே அடிப்படையாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு
ஒரு பேங்க்லேயே போய் நம்ம கடன் கேட்குறோம், எனக்கு வந்து இவ்வளோ கடன் தேவைப்படுது அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா, நம்ம கேட்டோன்னா நம்ம கடன் கொடுத்துட மாட்டோம். நமக்கு அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அக்கௌண்ட்டில் நம்ம வந்து எவ்வளோ பணம் முன்பணம் வச்சுருக்கோம், எப்போதும் ஒரு பேலன்ஸ்டாக நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், இல்லை நம்ம சேலரி வாங்குகிறோம் அந்த அக்கௌண்ட்லனா எவ்வளோ வருது, நம்ம எவ்வளோ இதில் இது பண்ணிகிட்டே வரோம் அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கு தக்கன உங்களுக்கு இவ்வளோ தான் எலிஜிபிள், இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு தான் தருவோம் இல்லையா. ஸோ அதுதான் எனது கடனுக்கு அடிப்படை. வணிக பரிமாற்றம் வந்து ரொக்கத்திலோ கடனிலோ அடைபடுது. ஒரு மனுஷன் கடன் வாங்கினா அதுக்கு அடிப்படையே என்னது, அவன் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த முன்பணம், அதாவது ரொக்கம். நாட்டு வருமான பங்கீடு. பணம் வந்த பின் பணம், கூலி, வட்டி, லாபம் இது பகிர்ந்தளிக்க முடிகிறது. ஸோ பணம் அப்படின்றது வந்த பிறகு என்ன செய்ய முடிகிறது, ஒரு வேலை வாங்குகிறாங்க இல்லை ஏதாவது கடன் வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் தன்னுடைய லாபத்தினாலும் சரி, இல்லை கொடுக்க வேண்டிய ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய கூலியாக இருந்தாலும் சரி, வட்டியாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் பகிர்ந்தளிக்க என்ன செய்யப்படுகிறது, பணமானது பயன்படுகிறது. இறுதிநிலை பயன்பாடு. உற்பத்தி திறன் சமநிலை செய்ய. அதாவது இந்த இதோடைய இப்போ ஒரு மிஷின் எடுக்கிறோம், இது இறுதிநிலை இவ்வளோ தான் இதை யூஸ் பண்ண முடியும், இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அதுக்கு தக்கன தேவைக்கேற்ப அதில் அந்த பணத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. பணம். மூலதனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். ஒரு ஏதோ ஒரு இதில் மூலதனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பயன்படுகிறது. அடுத்தது பாருங்கள், இதர பணிகள். திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைக்க உதவும். அதாவது ரொக்க பணத்தை தயார் நிலையில் வைத்திருக்கும். ஸோ திரும்ப செலுத்தும் திறன்னா, இப்போது ஒருத்தங்க லோன் கேட்குறாங்க, போய் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் கொடுக்குறாங்க, பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ இது வச்சுருக்காங்க, குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க வச்சுருக்காங்க, அதை கொடுத்துட்டாங்க, காலி ஆகிட்டு திரும்ப வேறு ஒருத்தங்க வந்து கேட்குறாங்கன்னா வேணும் இல்லையா. ஸோ அதான் திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைக்க உதவும். ஸோ தனக்கு தேவையான கடனை பெற வருபவர்களுக்கு அந்த ரொக்க பணத்தை கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட கையில் ரூபா இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான அந்த திரும்ப செலுத்தக்கூடிய அந்த திறனை, அதாவது ரொக்க பணத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, தயார் நிலையில் வைத்திருப்பாரு. பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கு திறனை குறிக்கும். பணம் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். அதாவது நமக்கு எது தேவையோ எதை வேண்டுமானாலும் வாங்கக்கூடிய ஒரு திறனை நமக்கு பணமானது அளிக்கிறது. மூலதனத்திற்கு நீர்மைத்தன்மை தருகிறது. ஸோ எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன நமக்கு தேவையான நீர்மைத்தன்மை. பணம் ஏன்னா நீர்மைத்தன்மையை கொண்டது. அடுத்தது பாருங்கள், பண அளிப்பு. பண அளிப்புனா என்ன, பொருளாதாரத்தில் உள்ள மொத்த பண அளவு எவ்வளவோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பண அளிப்பு. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வகையான பண அளிப்புகள் இருக்குது. ஸோ அது என்னென்னு பாருங்கள். M1 அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே நமக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வந்து காகித பணங்களை தயார் செய்து, அதே மாதிரி மற்ற அரசுகள் வந்து என்ன செய்யுது, மத்திய அரசுகள் வந்து நமக்கு நாணயங்களை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த M1 அப்படின்றது காகித பணம், நாணயம் இந்த ரெண்டுடைய கேட்பு வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, M1 அப்படின்றாங்க. M2ன்றது இந்த M1, அதாவது இந்த காகித பணம், நாணயம் கேட்பு வைப்போம், அது கூட சேர்த்து அஞ்சலகத்தில் நம்ம சேமித்து வைக்கக்கூடியது, வங்கியில் நமக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சேமிப்பு, அப்புறம் அதில் நம்ம வைத்திருக்கக்கூடிய வைப்பு, இதெல்லாம் சேர்த்து என்னது M2. ஸோ இந்த M1 அண்ட் M2 அப்படின்றத என்னன்னு சொல்கிறாங்க, குறுகிய பணம் அப்படின்றாங்க. அடுத்தது M3னா என்னது, இந்த M2 இந்த மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த M2 ப்ளஸ் அடுத்தது அனைத்து எல்லா வங்கியிலையும் கால வைப்பு என்ன இருக்கோ அது. அடுத்தது M4 அப்படின்றது இந்த M3 ப்ளஸ் அஞ்சலகத்தில் உள்ள சேமிப்பு வைப்பு, இதெல்லாம் சேர்ந்தது M4 அப்படின்றாங்க. ஸோ இந்த M3 அண்ட் M4 அப்படின்றத என்ன நிலையான பணம்னு சொல்கிறாங்க, பரந்த நிலை. முதல்ல M1 அண்ட் M2 வந்து குறுகிய பணம், M3 அண்ட் M4 பரந்த நிலை பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், பணக்குறியீடு. ஸோ இந்த பணத்துக்கான குறியீடு கண்டுபிடித்தவர் யார், உதயகுமார் அவர்கள் மும்பையில் வந்து இந்திய தொழில்நுட்ப கழகம் படித்தார், அதில் முதுநிலை பட்டம் பெற்றவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவையில் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பணக்குறியீடு, இந்த டாலர் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிச்சிருப்பார். இதை வந்து மத்திய அமைச்சரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஜூலை 15, 2010 ஏற்றிருப்பாங்க. தேவநாகரி ரா அப்படின்ற ரோமன் எழுத்து 6 செங்குத்து வரி இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். அடுத்தது பாருங்கள், தனிப்பணி குறியீடு உள்ள நாடுகள். அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 நாடுகள் இருக்குது பார்த்திங்களா, அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா, இவங்களுக்கு தான் தனி பணக்குறியீடு வந்து இருந்திருக்கும். ஸோ இவர்களுடைய வரிசையில் அடுத்து நமக்கு இந்தியாவும் என்ன செஞ்சது, தனி பணக்குறியீடு உள்ள ஒரு நாடாக இணைந்தது. ஸோ முதல்ல இருந்தது இந்த 4 நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பண அளிப்பை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். ஒரு பண அளிப்பை வந்து எந்தெந்த காரணிகள் தீர்மானிக்கும், அதுக்கான ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க. ரொக்க வைப்பு விகிதம்,
தீர்மானிக்கும். ஸோ இந்த ரொக்க வைப்பு விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும்? மக்கள் கையில் உள்ள பணம் பை வங்கி வைப்பில் உள்ள பணம். ஸோ மக்களுடைய கைகளில் எவ்வளோ பணம் மொத்தமாக இருக்குது ப்ளஸ் அது டிவைடட் பை வங்கி வைப்பில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றது அந்த இது. அடுத்தது ரொக்க இருப்பு வைப்பு விகிதம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. வங்கியினுடைய பாதுகாப்பு பெட்டகத்தில் சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்களே அந்த அமௌண்ட்டு, மைய வங்கியில் வைத்திருக்கக்கூடிய ரொக்க வைப்பு, அது ரெண்டையும் மொத்த வைப்புகளால் வச்சுக்கிறாங்க டிவைட் பண்ணால் ரொக்க இருப்பு வைப்பு விகிதத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது ரொக்க இருப்பு விகிதம். இந்த ரொக்க இருப்பு விகிதம்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். வங்கியில் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அது குறைந்தபட்சமாக மைய வங்கியில் எந்த அளவுக்கு அதை வைக்கணும் அப்படின்ற அளவு டிவைடட் பை வங்கிகளில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள். ஒரு வங்கிக்கு எவ்வளோ வைப்பானது மொத்தமாக செலுத்தப்பட்டிருக்கிறதோ அது. அடுத்தது பாருங்கள் சட்டப்படியான நீர்மை விகிதம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். வணிக வங்கிகள் தன்னுடைய நீர்மையின் தன்மையிலான சொத்துக்கள் எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க தன் கைவசத்தில், அந்த சொத்துக்கள் டிவைடட் பை அந்த வங்கியில் இருக்கக்கூடிய மொத்த கேட்பு கால வைப்பு, அதை டிவைட் பண்ணால் கிடைக்கிறது சட்டப்படியான நீர்மை விகிதம். அடுத்தது பாருங்கள் பண அளவு கோட்பாடு. பண அளவு கோட்பாடுன்னா என்ன? ஒரு பணத்துடைய அளவு மதிப்பு இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு தான் பண அளவு கோட்பாடு. ஸோ இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் பிஷரின் அப்படின்றவர் முதல்ல சொல்லியிருக்காரு பாருங்கள். பிஷரின்றவர் சொல்லலை, பிஷரின் பண அளவு கோட்பாடு. இதை முன்மொழிஞ்சது யாருன்னு பாருங்கள். 1588 டாவன் ஷட்டி அப்படின்ற இத்தாலிய பொறியாளர் அறிஞர் முன்மொழிஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இவர் முன்மொழிஞ்சிருக்காரு இல்லையா அந்த கோட்பாடை. ஸோ இந்த புகழ் யாரை சாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 இர்விங் ஃபிஷர் அப்படின்றவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பொருளியல் அறிஞர். இவருடைய பணத்தின் வாங்கும் சக்தி நூல், இந்த நூல், அதாவது இது ஒரு நூல், பணத்தின் வாங்கும் சக்தி அப்படின்ற நூல் இவருடையது. இதை தான் அவர் இந்த கோட்பாடை முன்மொழியதற்கு இதாக இருந்துச்சு. ஸோ அந்த புகழ் அதனால் இவர் அதான் சாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பரிவர்த்தனைக்கான சமன்பாடு, இந்த ஃபிஷரினுடைய பண அளவு கோட்பாடு அப்படின்றத பரிவர்த்தனைக்கான சமன்பாடுன்னு சொல்கிறாங்க. அந்த பரிவர்த்தனைக்கான சமன்பாடு பார்த்திங்கன்னா அவர் என்ன இது சொல்கிறாரு, MV = PT சொல்கிறாரு. இதில் எம்ன்றது எனது மொத்த பண அளவு, பின்றது பொது விலை மட்டம், பின்றது வணிகம் அளவு, டீன்றது பணம் சுழற்சி வேகம். ஸோ இந்த MV = PT இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த MV அப்படின்றது பண அளிப்புன்னு சொல்லலாம், பிடின்றது பண தேவை. ஸோ பண அளிப்பு அது MV = PTன்னு சொல்லலாம், இல்லை பண அளிப்பு = பண தேவைன்னு சொல்லலாம். ஸோ இந்த சமன்பாடை நம்ம என்ன சமன்பாடுன்னு சொல்கிறோம்? ரொக்க பரிமாற்று சமன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் கேம்பிரிட்ஜ் அணுகுமுறை அல்லது ரொக்க இருப்பு அணுகுமுறை. இதில் மார்ஷலின் அப்படின்றவரை ஒரு சமன்பாடு கொடுக்குறாரு. M = KPY. இதில் M பண அளவு, Y சமுதாயத்துடைய மொத்த உண்மை வருமானம், Pன்றது பொது விலை மட்டம், Kன்றது மக்கள் தங்கள் கையில் ரொக்கமாக வைத்திருக்க விரும்பக்கூடிய மொத்த உண்மை வருமானம், அந்த இதோடைய ஒரு பகுதி. அடுத்தது கீன்ஸின் அவருடைய சமன்பாடு பாருங்கள். N = PK இல்லைனா P = N/K. இதில் N பண அளிப்பு, Bன்றது நுகர்ச்சி பண்ட விலை மட்டம், Kன்றது நுகர்ச்சி பண்ணுறது அலகுகளில். அடுத்தது பணவீக்கம். ஸோ தொடர்ச்சியான குறிப்பிடும்படியான ஒரு பொது விலைமட்ட அதிகரிப்பு அப்படின்றது தொடர்ச்சியாகவே என்ன செய்யுது, விலைமட்டமானது அதிகரிச்சிட்டே வருது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இதில் அது அதிகரிச்சிட்டே வருதுன்ற பட்சத்தில் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 4 அடிப்படை வகைகள் இருக்குது பாருங்கள். தவழும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தரவும் பணவீக்கம். ஸோ இதில் தவழும் பணவீக்கம் அப்படின்னா என்னது, மிக குறைவான எளிமையான விகிதத்தில், ரொம்ப குறைவாக இருக்கும், எளிமையான விகிதத்தில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பணவீக்கத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம், தவழும் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நடக்கும் பணவீக்கம் அப்படின்னா என்னது, பணவீக்கமானது 3 to 9% அப்படின்ற பட்சத்தில் இருந்தால், மிதமான வேகத்தில் இருந்தால் அதை என்னென்னு சொல்கிறோம், நடக்கும் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஓடும் பணவீக்கம் அப்படின்றது ஒரு வருடத்திற்கு 10 to 20% இருக்கணும் பணவீக்கத்தோட மதிப்பு, வேகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஓடும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தரவும் பணவீக்கம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஒரு வருடத்திற்கு 10 to 20% இருந்தால் ஓடும், அல்லது 20 to 100% வரைக்கும் பணவீக்கமானது இருந்துச்சு அப்படின்னா அதை தரவும் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். கீன்ஸ் இதை உண்மையான பணவீக்கம், இந்த தரவும் பணவீக்கம் இருக்கு இல்லையா, இதை கீன்ஸ் அவர்கள் உண்மையான பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் உண்மையான பணவீக்கம், இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
21ஆம் நூற்றாண்டு முதல் உயர் பணவீக்கம் இதுவரை இல்லாத அளவில் ஜிம்பாப்வே ஒரு நாடு ஒரு வருடத்திற்கு 3714% ஏப்ரல் 2007 கடைசி வரைக்கும் அதிகரிக்கும். அதாவது 21ஆம் நூற்றாண்டுலேருந்து முதல்ல பார்த்திங்கன்னா பணவீக்கம் ஜிம்பாப்வே அப்படின்ற நாட்டில் இது வரைக்கும் கிடையாது. ஸோ ஒரு வருடத்திற்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு வருஷத்தோட கடைசிலையும் இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தேவை இழப்பு பணவீக்கம். தேவை இழப்பு பணவீக்கம் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சால் போதுன்னா, தேவையும் அதிகமாக இருக்கும், விலைவாசியும் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், தேவை இழப்பு பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். செலவு உந்து பணவீக்கம். செலவு உந்து பணவீக்கம்னா என்னது, உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கும், விலைவாசி அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், செலவு உந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இன்னும் ஒரு சில காரணிகள். அதில் பார்த்திங்கன்னா காகித பணவீக்கம். இந்த காகித பணவீக்கம் அப்படின்றது இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்துவாங்க. அடுத்து வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல், கடன் பணவீக்கம், அடுத்து லாப தூண்டல் பணவீக்கம், பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம், வரி தூண்டல் பணவீக்கம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பணவீக்கத்தை தூண்டக்கூடிய இதர காரணிகள். இதுவும் காரணமாக அமையும். இந்த இதர காரணிகளையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பணவீக்கத்திற்கான காரணங்கள் என்னென்ன, எந்தெந்த காரணங்களால் பணவீக்கம் ஏற்படுது. பண அளிப்பு என்ன செய்யுது, உயருது. பண அளிப்பு உயர்றதுனால பணவீக்கம் ஏற்படுது. அடுத்து ஒரு வருமான உயர்வு அப்படின்றது ஒரு செலவிட தகுந்ததாக இருக்குது. செலவிட தகுந்த ஒரு வருமான உயர்வாக இருக்கிறதுனால பணவீக்கம் ஏற்படுது. வருமானம் வர்றதுக்கு தகுந்த இந்த செலவு வந்துடுது அப்படின்றதுல என்ன செய்யுது, அப்போ பணவீக்கம் அதிகமாக தானே இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், உயர்ந்து வரும் பொது செலவு. பொது செலவானது என்ன செய்யுது, மதிப்பு உயர்ந்துக்கிட்டே வருது. நுகர்வோருடைய செலவுகள் அதிகரிக்குது. அடுத்தது பணக்கொள்கைன்றது மலிந்து கொண்டே செல்கிறது. பற்றாக்குறை நிதியாக்கம் பற்றாக்குறை ஏற்படுகிறது. கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள், நடவடிக்கைகள், கருப்பு பணம், இது எல்லாமே காரணமாக இருக்குது. எதுக்கு, பணவீக்கத்துக்கு. பொதுக்கடனை மீளச் செலுத்துதல். அடுத்தது ஏற்றுமதி உயர்வு. ஏற்றுமதி அதிகமாகுது. இறக்குமதி அதிகமாக தானே நமக்கு லாபம் கிடைக்கும், ஆனால் ஏற்றுமதி தான் அதிகமாகுது. இதனால் என்ன செய்யுது, பணவீக்கம் ஏற்படுகிறது. பணவீக்கத்தின் விளைவுகள். அடுத்து பணவீக்கத்தின் விளைவுகள் என்னென்னு பாருங்கள். உற்பத்தியின் மீதான விளைவு, பகிர்வின் மீதான விளைவு, இப்படின்னு 2 வகையாக இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பணவீக்கத்தை எந்தெந்த முறைகளில் கட்டுப்படுத்தலாம். பணவியல் முறை, நிதியியல் முறை, இதர முறைகள். இதில் இந்த பணவியல் முறை அப்படின்றது மைய வங்கியால் அமல்படுத்தப்பட்டது. எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த பணவியல் முறை மூலமாக இது எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்க பாருங்கள். வங்கியுடைய விகிதத்தை உயர்த்துகிறாங்க. வெளியங்காடியில் அரசு பத்திரத்தை விற்றல், அரசு பத்திரத்தை விற்கிறாங்க. ரொக்க இருப்பு விகிதம் உயர்த்துறாங்க. சட்டப்படியான நீர்மை விகிதத்தை உயர்த்துறாங்க. நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துகிறாங்க. கடன் விளிம்பு நிலையை உயர்த்துறாங்க. மீள் வாங்கல் விகிதம். ஸோ இதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, இந்த 4 7 பாயிண்ட் 6 பாயிண்ட் இருக்குது. அந்த 6 பாயிண்ட் இது மூலமாக, இந்த 6 இது மூலமாக இந்த என்ன செய்கிறாங்க, மைய வங்கி இதை கட்டுப்படுத்துகிறாங்க, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறாங்க. அடுத்தது பாருங்கள், இதர முறைகளில் 2 வகைகள் மூலமாக செயல்படுத்துகிறாங்க. அது 2 பார்த்திங்கன்னா குறுகிய கால நடவடிக்கை, நீண்ட கால நடவடிக்கை. ரொம்ப சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் அது குறுகிய காலத்துக்கு வந்துடும், இல்லைன்னா நீண்ட காலம். அடுத்தது பாருங்கள், பணவாட்டம் அப்படின்றது என்னது, விலைவாசி எப்பொழுதுமே என்ன குறைந்தே காணப்படும், பண அளிப்பும் குறைந்தே காணப்படும், வேலை வாய்ப்பின்மை காணப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடியது என்னது, பணவாட்டம். ஸோ மீள் பணவாக்கம் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மீள் பணவாக்கம் அப்படின்னா வேலை வாய்ப்பின்மை ஏற்படுது இல்லையா, அதை பாதிக்காத வகையில் உற்பத்தி பாதிக்காமலும் இருக்கணும், அதே நேரத்தில் பொருட்களுடைய உற்பத்தி அளவுகளும் என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பணவீக்கத்தை நம்ம எப்படியாவது குறைச்சி வரோன்னா, அப்படி குறைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, மீள் பணவீக்கம். பணவீக்கத்திலிருந்து மீண்டு வர்றோம், அதான் மீளுறது. வேலைவாய்ப்பை என்ன செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது, அதே நேரத்தில் உற்பத்தியுடைய அளவுகளையும் குறைய விடாமல் பார்த்துக்கணும். அப்படி இருந்து மீண்டு வருவது மீள் பணவீக்கம். அடுத்தது தேக்க வீக்கம்னா என்னது, தேக்க நிலை ஏற்படும், வேலைவாய்ப்பின்மை, அப்புறம் அதிக பணவீக்கம். இது அனைத்துமே ஒரு ஒன்றிணைந்த சூழ்நிலையில் காணப்படுதுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், வணிகச்சூழல் சுழற்சினா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேலைவாய்ப்பு, உற்பத்தி, வருமானம். அதாவது வேலைவாய்ப்பு, நமக்கு தேவையான வேலைவாய்ப்பு, எவ்வளோ தூரம் நம்ம உற்பத்தி பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கி அப்படின்ற இது அவ்வளோத்தையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கையில் என்ன அலைவு ஏற்படுகிறதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வணிகச்சூழல் சுழற்சி. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நமக்கு பணவியல் கொள்கைக்கான கம்ப்ளீட் நோட்ஸு. நம்ம ஸோ அந்த லெசன் ஃபுல்லாக இப்போ நம்ம பார்த்தாச்சு.
படிச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம